ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. சரி, இந்த நாளிலும் நம்மளுடைய மதர்ஸ் டேயாக இருக்கிறதுனால ஒரு 4 ஸ்திரீகளை எடுத்து அவர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற லெசன்ஸ், பாடங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் 31 48 வசனம் முடிய வாசிங்க. எடுத்தவங்க சத்தமாய் வாசிங்கள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. முதலாவது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது மரியாளை குறித்து நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அவளிடத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஹல்லேலூயா. முதலாவது மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் அவளுடைய கீழ்ப்படிதல். ஆமென். கர்த்தர் அவரிடத்துல ஒரு வார்த்தையை பேசும் பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே அது புரிந்த ஒரு காரியம்தான். அவள் ஒரு கல்யாணமாகாத ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாள். அவளுக்கு அவள் அந்த தேவதூதன் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவளுக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள், கவலைகள், எத்தனையோ விதமான யோசனைகள் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி. இந்த நாட்களிலே அது ஈஸி இல்லை. அந்த நாட்களில் ரொம்ப ஒரு பெரிய அப்படி ஒரு செய்தி இன்னொருத்தர் கேள்விப்படும் பொழுது அதற்கு அப்புறமா அவளை திருமணம் பண்ணிப்பாங்களானே தெரியாத ஒரு சூழ்நிலை. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவளை தொடர்ந்து வீட்டில் வைத்திருப்பார்களா என்று தெரியாது. இப்படியான அவளை தள்ளிவிட்டால் அவள் எங்கே போய் வேலை செய்து அந்த நாட்களில் என்ன பிழைப்பை எப்படி தேடுவா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாத ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், காலேஜில் ஏதாவது நடந்தது, ஏதாவது பண்ணினோம்னா வீட்டுக்கே வராது, அப்படியே போயிடு அப்படின்வாங்க. எதுக்கு? சும்மா கேள்விப்பட்டாலே வீட்டுக்கு வராத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீட்டிலலாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஒருவரிடத்திலும் அவர் கேட்கலை. தகப்பனிடத்துலையோ, நண்பர்களிடத்துலையோ, உறவுகளிடத்துலையோ, சகோதரர்களிடத்துலையோ, சகோதரிகளிடத்துலையோ அவர் கேட்காமல், என்னோட தேவன் பேசியிருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே காணப்பட்டது என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான அற்புதம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் அவருடைய சீஷர்கள் செய்திருக்கிறாங்க. தலைமுறையாக எத்தனையோ அப்போஸ்தலர்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அதே அற்புதங்களை செய்திருக்கிறாங்க, இயேசு செய்த அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த உலகத்திலே ஒரு அற்புதம், ரிப்பீட் ஆகாத ஒரு அற்புதம் என்னது? மரியாளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் தான். ஹல்லேலூயா. அவளுடைய கீழ்ப்படிதல் யோசிச்சு பார்த்தா அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் இப்படி ஒரு அற்புதத்தை இந்த பூமியில் ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. அப்படியான ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? ஒரு பெரிய அற்புதத்திற்கு காரணம் என்ன? அவளுடைய கீழ்ப்படிதல், அவளுடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆவது அதிகாரத்தில் 5 வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. உபாகமம், டியூட்டரானமி 6:5-9.
நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வீட்டு வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் முதலாவது அந்த பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் முதல்ல பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்றாருங்க? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவதாக. அல்லேலூயா. அப்ப முதலாவது யாரு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும்? பேரண்ட்ஸ். இன்னைக்கு அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய பிஹேவியரை பேரண்ட்ஸ் ஆல்டர் பண்ண பார்க்குறாங்க. பிள்ளைகளுடைய பிஹேவியரை, அதை செய்யாத, நீ இதை செய்யாத, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. எத்தனை முறை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன தோணுது? இந்த பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே தோணுது இல்லையா? எத்தனையோ முறை நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த பிள்ளை கேட்க மாட்டுது. ஆனால் ஆண்டவர் இங்கே முதல்ல சொல்கிற காரியம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. முதல்ல நீ அதை என்ன பண்ணணும்? அதை வாங்கி நீ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே என்ன ஆகுது? அந்த 6வது வசனம் ஸ்கிப் ஆகி பிள்ளைகளுக்கு நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய கீழ்ப்படிதலை தான் முதல்ல பார்க்குதுங்க. ஆண்டவர் நம்மளுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைங்களை ப்ளேம் பண்ணுறது இல்லை ஆண்டவர். நம்மளையே தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளலை, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நீ என்ன எதிர்பார்க்குற? ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பிள்ளைகள் மீது நீ வைத்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவரே, உங்களுடைய லைஃப்பில் மரியாதை போல கீழ்ப்படிதலை முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். பிள்ளைங்க பார்க்குறாங்க, அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, மரியாதை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு வேதனையை உண்டாக்குகிற, அசிங்கத்தை உண்டாக்குகிற, வெட்கத்தை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், எத்தனை பேர் அவளை கைவிடுகிற சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், அவளுடைய இருதயத்தில் என்னுடைய ஆண்டவர் என்னோடு பேசிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசிட்டாரு. நாம் என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. டீச்சிங் பிகம்ஸ் இன்எஃபெக்டிவ். நம்ம என்னதான் பேசினாலும் அது நடக்காத ஒரு பிரயோஜனமற்ற காரியமாய் மாறிடுது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை கொண்டு வராததுனால. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை சொன்னால், நீ பைபிள் எடுத்துகிட்டு வா, நீ பைபிள் எடுத்துகிட்டு வான்னு அந்த கொஸ்டின் இன்னும் கொண்டா அந்த பிள்ளைங்க திரும்பி நம்மகிட்ட கேட்கும், நீங்கள் முதல்ல பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். அல்லேலூயா. நாம் சொல்கிறோம் பிள்ளைங்களை நீ ஜெபி ஜெபி ஜெபின்றோம். ஆனால் அந்த பிள்ளைங்க திரும்ப நம்மளே கேட்காம இருக்கலாம். நம்மளை பார்த்து, ஏன்னா அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுமே, குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஒரு அன்புனால் கேட்காம இருக்கலாம். பட் அந்த பிள்ளைங்க யோசிக்கும், நம்ம வீட்டில் அம்மாவே ப்ரேயர் பண்ணுறதில்ல, அப்பாவே ப்ரேயர் பண்ணுறதில்ல, நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும்? அப்பா அம்மாவே பைபிளை வாசிக்கிறது இல்லை, நான் எதுக்கு வேதத்தை வாசிக்கணும்? ஸோ நாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு இன்எஃபெக்டிவாக போயிடுது, அது ஒரு பிரயோஜனமற்றதாக போயிடுது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு 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 கட்டாயத்தினால் அந்த பிள்ளைகள் வாசிக்கிற ஒரு சூழ்நிலையை, கட்டாயத்தினால் ஆராதிக்கிற, கட்டாயத்தினால் செய்கிற ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. ஆனால் என்னைக்கு நாம் ஜெபிக்க முழங்கால் படியிடுகிறோமோ, என்னைக்கு நாம் வேதத்தை வாசிக்க முற்படுகிறோமோ, நேரத்தை எடுக்கிறோமோ, அதை அந்த பிள்ளைகள் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே விஷயத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு 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 எடுத்துக்காட்டான ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 22
1 3 வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஆமென், ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்குக்கு நீ அதை செய் இதை செய்யின்னு சொல்லி அறிவுரை கூறுகிறது ஒரு காரியம் அல்ல. இங்கே ஆபிரகாம் செய்து காட்டுகிற ஒரு அனுபவத்திலே அந்த பிள்ளைகள் பார்க்கிறது. ஆமென். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த இடத்துல? எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான் இருந்தாங்க, தகப்பனும் மகனும். only 2 people were there. ஆனால் அந்த 2 பேருக்குள்ள பார்க்கும் பொழுது, அவங்க அப்பாவுடைய அர்ப்பணிப்பை அவன் பார்க்கும் பொழுது, அவங்க அப்பாவுடைய கீழ்ப்படிதல் அவன் பார்க்கும் பொழுது, அவன் எவ்வளவு அதை புரிந்து கொள்ளுகிறான், எவ்வளவு அதை அறிந்து கொள்ளுகிறான். அவங்க அப்பாட்டேருந்து அதை அறிந்து கொள்ளுகிறான், அவங்க அம்மாட்டேருந்து அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 2 பேருக்குள்ள இருந்த ஒரு அந்த பரிமாற்றம், 2 பேருக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது ஈசாக்கினுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் பேரண்ட்ஸாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், நிறைய சர்ச்சில் இருக்கிறது வேற விஷயம். ஆனால் பேரண்ட்ஸாக ஒரு அப்பா மகனாக இருக்கும் பொழுது, அப்பா மகளாக இருக்கும் பொழுது, இல்லை தாய் பிள்ளையாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. ஆமென். ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்தில் அவன் எகிப்துக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறார் அவனோட கூட? ஆதியாகமம் 26 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 26 3 6. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். ஈசாக்கு கோகாரிலே குடியிருந்தான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஈசாக்கு என்ன நினைச்சாரு, இங்கே ஒரே பஞ்சமா இருக்குது, நம்ம இந்த தேசத்திலிருந்து விட்டு போய் எகிப்துக்கு போயிடலான்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்க வேளையில் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோட பேசுறார். என்ன சொல்லி பேசுறார் அந்த இடத்துல? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக் அந்த வார்த்தையை கேட்டுட்டேன்னா கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பூட்டுகிற, உங்க அப்பா எப்படி கீழ்ப்படிந்தார் பாரு, உங்க அப்பாவுடைய கீழ்ப்படிதலினாலே நான் உனக்கு இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்றாரு. அப்போ அவனுக்குள்ள உடனே ஞாபகம் வருது, எங்கள் அப்பா எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட, எவ்வளவு ஒரு தியாகமாய், எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதலாய், என்னையவே ஆண்டவர் பலியாய் கேட்கும் பொழுது அவர் உடனே போய் செய்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழ்ப்படிந்த ஒரு தகப்பனாய் காணப்பட்டாரே. அதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். உங்க அப்பா எப்படி கீழ்ப்படிந்தார் தெரியுமா, உங்க அம்மா எப்படி கீழ்ப்படிந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மரியாளுடைய வாழ்க்கையில காணப்பட்டது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதலை ஒரு முக்கியப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையில் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சொல்லியும் கேட்க மாட்டுதே இந்த பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயம் நம்மளை குறித்து யோசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு என்னென்னமோ வழிகள் வாசல்களை திறந்திருக்கிறேன், எவ்வளோ உயர்வுகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை, நான் கேட்கிற அந்த ஒரு காரியத்தில் இந்த மகள் கீழ்ப்படிய மாட்டாளே, இந்த மகன் கீழ்ப்படிய மாட்டானே என்று சொல்லி ஆண்டவர் வேண்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் இந்த ஒபீடியன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வார்த்தை இங்கேருந்து பேசப்படும் பொழுது இதை ஏதோ யாருக்கோ பேசுகிற கதையா, ஏதோ நமக்கு பொழுதுபோக்குக்காக பேசப்படுகிற வார்த்தையாக நினைக்காம, இது ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் பேசுகிறாரு. மரியாள் கீழ்ப்படிந்ததுனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவன் விதைக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை மடங்கு அறுவடையை கொடுத்தார்? அந்த கேராரிலே 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார். அல்லேலூயா. கிடைச்சிருக்குமா? எகிப்தில் போய் விதைகளை விதைத்திருந்தா 100 மடங்கு அறுவடை வந்திருக்குமா? வந்திருக்காது. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதைகள் எப்படி இருந்ததா? 100 அறுவடைகளை கொண்டு வந்தது. அதே அதிகாரம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சமான பூமியிலே அவன் வாசமாக இருந்தபடியினால. ஹல்லேலூயா. இஃப் யூ ஒபே டுடே, இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு புதிய வழியை ஆண்டவர் தருவார். நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம அவருடைய பிஹேவியரை ஆல்டர் பண்ண தேவையில்லை. நீ ஒழுங்காக சட்டை போடு, நீ ஒழுங்காக படி, நீ ஒழுங்காக ஜெபி, நீ ஒழுங்காக அதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண தேவையில்லை. ஆண்டவர் நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. 100 மடங்கான அறுவடைகளை ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார்? ஹல்லேலூயா. எதிர்பாராத பூமியில் ஆண்டவர் 100 மடங்கு அறுவடைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஊரில் இருந்தவங்களே வியப்பாய், என்னடா இவர் விதைக்கிற விதை, இவருடைய இடம், இவருடைய கிணறுல மட்டும் எப்பவுமே தண்ணி ஊறுது, 100 மடங்கு அறுவடை வருது, அதை போய் அபகரிக்க பார்க்குறாங்க. ஆனாலும் ஆண்டவர், அவர் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எதை அதிகமாய் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15:22 நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோர் தென் எவ்ரிதிங் we do in our life, நம்ம ஆண்டவருக்காய் செய்கிற எல்லாவற்றும், நம்ம பாடுகிறோம், ஆடுகிறோம், கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், வருகிறோம், எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் என்ன கூட என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை நீ செய்தாலே போதும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். மரியாள் என்ன செய்தாங்க? ஒன்றுமே செய்யல. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் நீ என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற? பாக்கியம் பெற்றவளாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பட்ட பேர். ஆமென். மோஸ்ட் ஹைலி ஃபேவர்ட் அமாங் உமன், ஸ்திரீகளிலே அவள் பாக்கியம் பெற்றவளாய் காணப்படுகிறார். ஆமென். ஸோ அப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். லூக்கா 7வது அதிகாரத்தில் 44 47 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 7, இங்கே மற்றொரு ஸ்திரீயை குறித்து வேதம் கூறுகிறது. லூக்கா 7:44 47. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவர்களை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி
அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் கூறுகிறது. இந்த ஸ்திரீயினுடைய ஆராதனை, இந்த ஸ்திரீயினுடைய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே உட்கார்ந்து கண்ணீரினால் ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை கழுவி அவள் தேவனை கனம்படுத்துகிறவராய் ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை ஆண்டவருக்கு ஒரு கனமான ஒரு ஆராதனையை செய்ய அந்த ஸ்திரீ அந்த இடத்துல செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இந்த நாட்களில் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம்? எத்தனை பேர் இப்படி ஒரு ஆயத்தத்தோடு கூட நம்ம வருகிறோம்? ஆமென். தேவனை அப்புறம் ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வரணும்னா அதற்கு முன்பதாக எவ்வளோ யோசிச்சிருப்பா, எவ்வளோ டீப்பாக யோசிச்சிருக்கணும். அந்த இடத்துக்கு அவள் ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்வதற்கு முன்பதாக அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. முந்தின வசனத்தில் இயேசுவுக்கு பின்னாடி நின்று கொண்டு அவள் கண்ணீரை அவள் ஊற்றி கொண்டிருந்தாள். அதுக்கப்புறமா தான் அந்த கண்ணீரை வச்சு அவள் இயேசுடைய பாதத்தை துடைத்தாளாம். ஹல்லேலூயா. பாருங்க, முன்னாடியே அவள் தன்னுடைய கண்ணீரை தேவனுடைய பாதத்திலே சிந்துகிறவளாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்படியாய் தேவனிடத்தில் ஒரு ஆராதனையை செய், அப்படியான ஒரு ஜெபத்தை செய். அவள் என்ன பண்ணுகிறாள்? கண்ணீரை சிந்தி, அந்த கண்ணீர் சிந்தினதுக்கு அப்புறமா அவள் என்ன பண்ண, அந்த கண்ணீரை வைத்து இயேசுனுடைய பாதத்தில் அதை கொட்டி அவளுடைய தலை மயிரினால் அதை துடைத்து அவள் எடுத்துட்டு அந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை அவருடைய சிரசின் மேலே ஊற்றி அவளை கனம் பண்ணினாள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவனாலே விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆராதனையை, நம்மளுடைய தேவனுக்கு வருகிற காரியத்தில், ஆலயத்துக்கு வருகிற காரியத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஸ்திரீயினுடைய ஆயத்தத்தை பார்க்கும் பொழுது எல்லாரை பார்க்கணும். ஆண்டவரே வியந்து போயிட்டார். நான் அவங்க வீட்டுக்கு வந்தால் நீ எதுவுமே செய்யலை, எனக்கு தண்ணி கூட கொடுக்கல காலை கழுவுறதுக்கு, என்னோட துடைக்கிறதுக்கு கூட ஒன்றும் துணி தரலை, எனக்கு ஒன்றுமே நீ எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த ஸ்திரீ வந்ததிலிருந்து ஓயாமல் என்னை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறாராம்? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அந்த குருத்தோலை ஞாயிறன்று கூட நம்ம தியானித்தோம். இயேசு என்ன செய்தாங்க? யாரெல்லாம் ஆராதித்தாங்க இயேசுவை? சீஷர்கள் ஆராதித்தாங்க. சாதாரண ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை ஆராதித்தார்கள். சிறு பிள்ளைகள் அவர்களை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. அது வேதம் கூறுவது நல்ல சத்தமாய் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்களாம். ஹல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது எல்லா விதமான யாராக இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அநேக வேளை என்ன ஆகுது, இந்த வர்ஷிப் டைம் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது செட்டில் ஆகிற டைமாக இருக்குது. எப்படி செட்டில் ஆகிற டைமு. அப்போ தான் பேக்கை கலட்டி வைக்கிறது, அப்போ தான் நம்ம சேரை இழுத்து போடுறது, அப்போ தான் எல்லோரும் வந்திருக்கிறாங்களான்னு ஒரு வாட்ச் பண்ணுறது, யார் என்ன சட்டை போட்டிருக்கிறாங்கன்னு வாட்ச் பண்ணுறது. இதிலே எல்லாம் முடித்து வரும்போது பாதி ஆராதனை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஆராதனையில் நம்ம வார்மப் ஆகி வர்றதுக்குள்ளே நம்மளுடைய மைண்டு எங்கேயோ போய் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு ஆயத்தத்தோடு கூட இந்த சகோதரி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அது ஆண்டவர் அதை கனமாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவளுடைய ஆராதனை ஆண்டவர் கனமாக எண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த ஆராதனை டைமை நீங்கள் சர்ச்சுக்கு வர டைமாக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. சரி, எப்படி ஆராதனை நடந்துட்டுருக்கோம், ஆராதனை கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கும், நம்ம அப்போ போனால் கரெக்டாக இருக்கும். டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல யாரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல. கரெக்டாக ஒரு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி 15-20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்ததை பற்றி நான் சொல்லலை, பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதே ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கூடாது. ஆமென். ஸோ கரெக்டாக நம்ம இந்த சகோதரியை போல்
முன்னவே வந்து கர்த்தருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, இல்லை நீங்கள் காலையிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபித்து இந்த இதுக்குள்ளே ஆராதனைக்குள்ளே கடந்து வரும்படிக்காய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். மூன்றாவது காரியமாய் மற்றொரு சகோதரியை குறித்து வேதம் கூறுகிறது. மார்க் 12:41 44 வசனம் முடிய வாசிங்க. மார்க் 12:41 44. இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கைப்பட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்கார்ந்து என்ன பார்க்குறாங்க? யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. காணிக்கை போடுறவங்கள ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க. இன்னும் வேலை இது. இதனால தான் வந்து இடது கை தெரியாது வலது கை தெரியாமல் அப்படி போடணும்னு சொன்னாரான்னு தெரியல. ஆமென். அவர் ஆனால் உட்கார்ந்து பார்க்க. சிலர் நினைக்கிறாங்க வந்து காணிக்கைலாம் ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு. ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் நம்ம என்ன ஆலயத்துக்கு வந்து நம்ம எப்படி ஜெபிக்கிறோன்னு ஒரு வசனத்தில் பார்க்குறாரு. கரெக்டாக எப்படி ஒருத்தன் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் இன்னொன்று பார்க்குறாரு, யார் எப்படி காணிக்கை போடுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் வாட்ச் பண்ணுறாரு. சில நேரத்தில் வசனம் கூறுகிறது, ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே சும்மாவே நடந்து போயிட்டு வந்தாராம். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆலயம் க்ளீனாக இருக்குதா, ஆலயத்தில் ஏதாவது குப்பையை கொட்டி வச்சுருக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு போல இருக்குது. எல்லாம் உள்ள அடிக்கடி போய் ஆண்டவர் இயேசு வந்து ஆலயத்தில் செய்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது திடீர்னு சில இடத்துல கோவம் வந்து சாட்டை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அடித்து எல்லாரையும் துரத்துறாரு அப்படிலாம் சொல்லி வசனம் கூறுங்க. ஆனால் இந்த வசனம் கூறுகிறது, இந்த ஒரு தாய் வந்து, இந்த விதவை தாய் வந்து ஒரு என்ன பண்ணுறா, அவளுடைய காணிக்கையை போடுகிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கணும். அவர் பார்க்கிறதை நம்ம இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிக வசதிகள் வந்தால் தான் என்னுடைய கரத்திலிருந்து என்னால் போட முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து இஸ் நோ லிமிட்டேஷன். ஹல்லேலூயா. அவள் ஒரு ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்னா. ஏழை ப்ளஸ் விதவை, 2 விதத்திலும் அவள் ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சகோதரியாய் ஒரு தாயாய் காணப்படுகிறார் அந்த இடத்துல. ஆனாலும் பார்க்கும் பொழுது அவள் எப்படிப்பட்டவளாக, அந்த சிச்சுவேஷன் அவளை வந்து என்ன பண்ணலை, தடுத்து நிறுத்தலை. நம்ம நிறைய வேலை நினைக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் வசதியானதுக்கப்புறம், இன்னும் ஒரு வேலையில் ஒரு உயர்வு வந்ததுக்கப்புறம், இன்னும் ஒரு வசதி வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் வந்து நீ இருக்கிற இடத்துலையே ஆண்டவரை நீ எப்படி மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 42, 43 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சரி, ஒரு கால்குலேஷனுக்காக நான் சொல்கிறேன். இது அப்படியே ஒரு கால்குலேஷனாக நம்ம மாற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து மாதம் ஒரு $1000 சம்பளம் வருது. எல்லோரும் கால்குலேட் பண்ணுவீங்களா? ஒரு $1000 சம்பளம் வருது எனக்கு. நான் ஒரு $100 போடுறேன். அது எவ்வளோ பர்சன்டேஜ்? அவங்க பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்க. சரி, இப்போ வந்து ஒரு $20,000 சம்பளம் வருது எனக்கு. சரி, உங்களுக்கு வருது, எனக்கு வேணாம். உங்களுக்கு வருது $20,000 சம்பளம் வருது. $500 போடுறீங்க. இது கஷ்டமான கால்குலேஷன். இது எவ்வளோ பர்சன்டேஜ்? டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்து வேகமாக போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கால்குலேட்டர் எடுத்து, மற்ற நேரத்துலலாம் ஃபோனை எடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவன் ஒரு $20,000, $20,000 சாலரி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. $20,000 சூப்பர். அதில் ஒரு $500 நான் போடுறேன். எவ்வளோ பர்சன்டேஜ்? 2. மேத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் வந்து $100 போட்டேன், இன்னொருத்தர் வந்து $500 போட்டாங்க. கணக்கு பிரகாரம் பார்த்தா யார் போட்டது அதிகம்? 500 தான் அதிகம், 5 times more. கரெக்டா? 500னா 5 மடங்கு ஜாஸ்தி. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா என்ன ஆகுது? கம்மி. கரெக்டா? அவர் போட்டது 10%, இவர் போட்டது 2.5%. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அவளுடைய வசதிக்கு எல்லாரும் நிறைய கட்டுக்கட்டாக போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் அவளுடைய வசதிக்கு அவள் போட்டது வந்து ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்ததா? அதிகமாக இருந்ததாம். ஹல்லேலூயா. அது அதிகமாய் காணப்பட்டது. நம்ம வந்து ஓகே நான் $500 போட்டுட்டேனேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம். நல்லது தான், அது கரெக்டு தான், அப்படி பண்ணுறது சந்தோஷம்தான். பட் ஆனால் நம்மளுடைய அந்த சகோதரியினுடையோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம அந்த சகோதரி 100% போட்டாங்க. ஹல்லேலூயா. 10% போடுறது, 2.5% போடலாம். அந்த சகோதரி 100%யும் போட்டாங்க. வசனம் கூறுகிறது, தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆண்டவரே ஒரு சர்டிஃபிகேட் 100%, நான் அவளுக்கு கொடுத்தது 100% அவள் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சகோதரியை குறித்து இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் இந்த சகோதரியினிடத்திலிருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நாம் வந்து அவர்களைப் போல இவர்களைப் போல செய்த ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்மளுடைய தகுதியில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்கு செலுத்துகிறோம், அதைத்தான் நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கணும் ஒழிய அவங்க $500 போட்டாங்க, அவங்க $1000 கொடுத்துட்டாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய பார்வையில் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி உண்மையாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? அந்த 10% கேட்டகரியில் இருக்கிறோமா, இல்லை 2.5% கேட்டகரியில் இருக்கிறோமா? நம்மளுடைய லைஃப் நாம் என்ன பண்ணணும்? இந்த சகோதரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஆண்டவர் எதை மேன்மையாக எண்ணுகிறார் அதை நாம் கைப்பிடிக்க ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை வேண்டி கேட்கணும். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு ஸ்திரீயை குறித்து நான் முடிக்கிறேன். மார்க்கு 15வது அதிகாரத்திலே 21 28 வசனம் முடிய உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஆண்டவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு காரியமாக இருக்குது. ஒரு புறஜாதியான ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவள் வந்து ஜெபிக்கிற ஒரு சகோதரியாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறீங்களா? அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அந்த சகோதரி வந்து எத்தனையோ பேர் அவளை தடுத்து நிறுத்துறாங்க. எத்தனையோ விதமான ஒரு யூதர்கள் மத்தியில் போய் ஒரு புறஜாதி ஸ்திரீ நிற்கிறது ஒரு கஷ்டம், ஒரு ஸ்திரீயாய் போய் நிற்கிறது இன்னொரு கஷ்டம், தன் பிள்ளையை குறித்து ஓப்பனாக தெரிவிக்கிறது இன்னொரு கஷ்டம். இப்படி பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் அவள் தனியாக இருந்தாளா என்னன்னு தெரியல. அவள் கணவனையும் காணும் அந்த இடத்துல. ஆனால் பார்க்கும் பொழுது இவள் தனியாய் போய் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சகோதரியாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அந்த சகோதரியினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னது? பிள்ளைகளுக்காய் பணிந்து பேசுவதற்கு வெளியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற தகப்பனும் தாயும் தான் அந்த பிள்ளைக்காக பணிந்து பேச முதலாவது எழுந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியில் நின்று எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதென்ன சொல்றார், நீ எனக்காக அழாதே, உன் பிள்ளைகளுக்காக நீ அழு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீசஸ் டஸ் நாட் நீட் அவர் டியர்ஸ். அவருக்காக ஐயோ ஆண்டவர் கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவர் அதை பண்ணிட்டார் எப்படி பண்ண, உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் சிந்து என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அந்த பிள்ளைகள் தானாக வளர்ந்து தானாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன விதமான இடுக்கண்கள் குழப்பங்கள் எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது, எல்லாம் சரியாக செய்தது போல தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது போல தான் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் என்ன விதமான காரியங்கள் வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஸோ அதை எப்பொழுதும் நினைத்து அந்த பிள்ளைகளுக்காய் என்ன பண்ணணும், ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம செய்து கொடுக்குறோம். அந்த கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், இந்த கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறோம், அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், இந்த ஷூ வாங்கி கொடுக்குறோம், அந்த மியூசிக் கிளாஸ் போடுறோம், காரை வாங்கி கொடுக்குறோம், அதை பண்ணுகிறோம், இதை பண்ண நிறைய விஷயங்களை பிள்ளைகளுக்காக பண்ணுகிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்காய் நினைத்து தேவனுடைய பாதத்திலே உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகளுக்காக யார் ஜெபி பார்ப்போம்? Who is going to pray? யார் ப்ரே பண்ணுவா உங்கள் பிள்ளைகளுக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக யார் ப்ரேயர் பண்ணுவா? தாத்தா பாட்டியாக ப்ரேயர் பண்ணுவாங்க மேபி. எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாங்க? பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். யூ ஆர் த ப்ரைமரி இன்டர்செசர்ஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஹல்லேலூயா. பணிந்து பேசுகிறவர்களிலே நீங்கள் தான் பிரதானமாய் பணிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்காக. அப்போ ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனையும் தாயும் வைத்திருப்பார் என்றால் தகப்பனுக்கும் இந்த கடமை. ஆனால் யோபை நம்ம பார்க்கிறோம். யோபு எந்த வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஜெபித்தார்? திருமணமாகி அவங்களாம் தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுங்க பிரச்சனை, அதுங்களுடைய தலைவலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவன் பாருங்க, யோபு அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ என்று நினைத்து தேவனுக்கு முன்பாக பலிகளை செலுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆமென். தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒன்று வாய் தவறு ஏதாவது பேசியிருப்பானுங்களோ, ஏதோ ஒரு பாட்டு போட்டு கேட்டிருப்பானுங்களோ, ஏதோ ஒரு தேவையில்லாத நடனத்தை ஆடி இருப்பாருங்களோ, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஏதோ ஒரு உள்ள ஆவியானவர் பேசுகிறாரு. உன் பையன் ஏதோ பண்ணிட்டான், உன் பையன் தவறான வழியில் போகிறான், உன் மக தவறான வழியில் போகிறா, நீ ஜெபி ஜெபி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அநேக சிறு பிள்ளைகளை பெற்றெடுக்குது, கொஞ்ச நாள் வளர்த்து டீனேஜ் வர வரைக்கும் இல்லை திருமணம் வர வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பை பார்த்தா இங்கே யோபிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் அவர் நமக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதான், அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை விட்டு பணம் கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடும். அவர்களை நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றது வேலை போயிடும், அந்த வேலை முடிஞ்சுது. அந்த பிள்ளைகளை நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது அந்த வேலை முடிஞ்சிருது, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருது. ஆனால் ஒரு வேலை மாத்திரம் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் முடியாது. அது என்ன வேலை? அவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு வேலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே, இந்த சகோதரியினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அவளுடைய பிள்ளைகளுக்காய், அந்த பிசாசு பிடித்த அந்த பிள்ளைக்காய், அந்த கீழ்ப்படியாத அந்த பிள்ளைக்காய், அந்த வியாதிப்பட்ட அந்த பிள்ளைக்காய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஒருவரும் இல்லை. அந்த கட்டுக்குள் இருக்கிற அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்க யாருமே இல்லை. அந்த தாய் தான் வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தைகளையும் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய பாதத்தில் என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் அந்த சகோதரி பண்ணி
நான் எவ்வளவாய் ஆண்டவர் என்னை இழிவாய் பேசினாலும், சுற்றி இருக்கிறவங்க என்னை எவ்வளவு இழிவாய் பேசினாலும், என் பிள்ளைக்கு நான் தான் கதறணும் என்பதை அவள் உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. நான் தான் ஜெபித்தாவணும். அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, நான் தான் ஜெபித்தாவணும். அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, நான் தான் ஜெபித்தாவணும் என்பதை அந்த சகோதரி உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அந்த சகோதரியினுடைய உறுதியான ஒரு ஜெபம் அவளுடைய வாழ்க்கையிலே, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, சில வேளை நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். இது என்ன எப்படி நடக்க போகுது, கரெக்டா? சில நேரத்தில் ஜெபிப்போம், கடமைக்குன்னு சில நேரத்தில் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை தரோம், ஆண்டவரே இந்த பிள்ளை இதிலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வரோம், நம்ம ஜெபிப்போம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு அப்பா கூட வந்தார், கரெக்டா? இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறாரு, ஆனால் அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் நம்பல, என்னுடைய அவிசுவாசம் நீங்க செய்யும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறார். பரவாயில்ல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆண்டவர் செய்வார், இப்படி செய்வார்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு, ஒரு இந்த சூழ்நிலை இப்படி கை மாறி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அதையும் கனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. You may lack the faith. இதுக்கப்புறம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்னை நோக்கி நீ வந்துட்ட, உன் விசுவாசத்தையும் உனக்கு கொடுத்து உன் பிள்ளையையும் நான் குணமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, பிள்ளைங்க டைப்பர் ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ, பிள்ளைங்க ஹை ஸ்கூல் ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ, இல்லை பிள்ளைய திருமணமாகி போயிட்டாங்களோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் we have to pray like this mother. ஆமென். அதுதான் இந்த ஸ்திரீ நமக்கு காண்பிக்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடித்து நம்ம அடுத்த பகுதிக்காய் போகலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 minutes 2 minutes எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி இவர்களை குறித்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். மரியாளினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்கிட்ட மரியாதை போல பேசின எந்த ஒரு காரியத்துக்கும் நானும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருக்கலாம். வேதம் கூறுகிறது 8வது நாளிலே யோசேப்பும் மரியாளும் தேவன் ஆண்டவரை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதே லூக்கா 2வது அதிகாரத்தில் வேதம் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் மரியாளும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதிலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒருமனம் காணப்பட்டது. பிள்ளைகளை கொண்டு வருகிறதிலும் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறதிலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒருமனம், ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு மரியாளும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், இந்த நாளில் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுது, கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு முதல்ல கீழ்ப்படிய ஒரு கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் உங்களிடத்தில் சண்டை போடுகிறதா, எதிர்த்து நிற்கிறதா? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிய ஒரு கிருபையை தாங்க. பிள்ளைகளுக்கு கேட்பதற்கு முன்பதாக எனக்கு கீழ்ப்படிய ஒரு கிருபையை தாங்க, கீழ்ப்படிதல் ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஒரு கிருபையை தாங்க, ஞானஸ்தான உடன்படிக்கை ஒப்பு கொடுக்க எனக்கு ஒரு கிருபையை தாங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க இந்த காலை வேளையில்? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறணும்னா, சூழ்நிலைகள் மாறணும்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் முதலாவது கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பைபிளை எடுத்துகிட்டு வர மாட்டுதா? நீங்கள் முதல்ல பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டுதா? நீங்கள் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க மாட்டுதா? நீங்கள் முதல்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் தானாக ஃபாலோ ஆகும், எல்லாமே தானாக ஃபாலோ ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க இந்த காலை வேளையில்? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
இன்னையிலிருந்து நான் பண்ண போகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த விதவை அந்த தாயை போல எத்தனை பேர் ஆண்டவருக்கு தன்னுடைய காணிக்கைகளை சரியாய் செலுத்துவேன் என்று சொல்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் தகுதிக்கு தக்கதாக, ஹல்லேலூயா, அவனவனுக்கு கர்த்தர் கொடுத்ததற்கு தக்கதாக அவனவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் என்றால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்றால் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்திற்குள்ளே கடந்து வாருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு காரியத்தில் நம்ம முற்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இல்லை ஒரு உட்கார்ந்து ஒரு 15 மினிட்ஸ் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. God will bring about changes in the life of the children. Hallelujah. பிள்ளைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத நிறுத்திட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஆமென். சொல்லுகிறதை நிறுத்திட்டு செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அதை செய்து காட்டுங்கள் அவர்களுக்கு. இப்படி செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டுங்கள் அவர்களுக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் ஆண்டவர் எடுத்த எல்லா தீர்மானங்களையும் உடைய ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதுவீராக. எடுத்த எல்லா ஆண்டவரை தீர்மானங்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை எங்களுக்கு நினைப்பூட்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம